hello மக்களே, வெல்கம் டு SubathRaj சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் என்னோட கேஷுவலான ஒரு ஃபோட்டோஷூட்க்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன் அப்படிங்கிறது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் அந்த ஃபைனல் லுக். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்டான ஒரு மேக்கப் லுக். இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. நான் ஏற்கனவே மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, ஐ க்ரீம் போட்டாச்சு, ஸ்கின் ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஐப்ரோ பென்சில் வந்து அனஸ்டாசியா பெவர்லி ஹில்ஸ் ஐப்ரோ பென்சில் இன் எபோனி. ஜஸ்ட்டு லைட்டாக தான் ஃபில் பண்ணுறேன். எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணுறேன். Eyebrow done. Next concealer. நான் யூஸ் பண்ணுறது நார்ஸோட செஸ்ட்நட். இந்த கார்னர் ஆஃப் த ஐஸை போட மறந்துடக்கூடாது. எனக்கு பாருங்கள் எவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு. ஏன் இதை போடுறேன்னா இது கன்சீல் பண்ணும் டார்க் சர்க்கிள்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு, ஸ்பாஞ்சா இல்லை பியூட்டி பிளெண்டர், சாரி, ஆனால் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும், பியூட்டி பிளெண்டர். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன். அது கொஞ்சம் செட் ஆகட்டும். யூஸ்வலாக எந்த ப்ராடக்ட் பண்ணோன்னே கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அது மேலே அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் அதை செட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இது நார்ஸோட சரக்கூஸ். கன்சீலர் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இங்கே இருக்கிற அந்த என்னோடய டார்க் பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ஹேர் கர்ல் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் டன். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது நார்ஸோட கேரமல். ஏன் குட்டி குட்டியாக அந்த ட்ராவல் சைஸ் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா என்னோடய ஆஃபீஸ் பேக்கில், மேக்கப் பேக்கில் வச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதுதான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஐஷேடோ நான் ரொம்ப லைட்டாக தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கனால அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து சார்லட் டில்பரியோட செட்டிங் பவுடர். இதை வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஐ மேக்கப் ஒரே ப்ரஷில். இது டூ ஃபேஸ்ட் நேச்சுரலிஸ்டோட ஐ பேலட். அதிலேருந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கால் மீ பேக் இந்த கலரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் க்ரீஸ்க்கு மேலே. இது குக்கிங் போகிறதுனால, குக்கிங் ஷோனால ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக, அது என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் ஷோ இன் மை சேனல். அதனால் கொஞ்சம்
பார்க்க நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பில்டப். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோ இந்த ஷேடு, இது என்னது, ஹாட் டு ட்ராட், இந்த ஷேடு எடுத்து இந்த கார்னரில் போடுறேன். I'm just blending it so that வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. ஓகே, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதோ இந்த ஷேட் போடுறேன், டூ குட்னு இங்கே ஒரு ஷேட் இருக்குது, அதை லைட்டாக நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து டீப் செட் ஆகி, அதனால் நான் இங்கே எப்போவுமே யூஸ்வலாகவே ஷிம்மர் ஷேட் தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கண்ணு கொஞ்சம் வெளியே வந்து தெரியும், அதுக்காக. எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பாருங்கள். ஓகே, அகெயின் ஐ எம் டேக்கிங் திஸ், இந்த கலர் எடுக்கிறேன் திருப்பியும், ஹாட் டு ட்ராட், just intensifying. Okay, திருப்பியும் call me back. Next eyeliner. ஸோ இது வந்து நெக்ஸோட ஃபல் டிப் ஐலைனர். ஸோ அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் இப்படி லைன் போட்டு போடுவாங்க, எனக்கு அது வரவே வராது. எனக்கு செல்ஃபாக போடும்போது அது வரவே வராது. அதனால் யூஸ்வலாக நான் இப்படி தான் போடுவேன், மற்றவங்களுக்கு போடும்போது தான் அந்த மாதிரி போடுவேன். ஐலைனர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காஜல். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஐலைனரில் போட்டுட்டு தென் இன்சைட். ரொம்ப இன்டென்சிஃபையாக போடலை, லைட்டாக தான் போட்டிருக்கேன். தென் அது எடுத்து அந்த மேலே போட்டோம் இல்லையா, அது என்ன ஷேடு, ஹாட் டு ட்ராட், அந்த ஷேடு எடுத்து ஸ்மட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மஸ்காரா. ஐ நல்லா கர்ல் பண்ணிடுறேன். மஸ்காரா போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னோட மேக்கப்லேயே 3 ஐட்டம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கன்சீலர், செகண்ட் ஐலைனர், தேர்ட் இந்த கான்டோர் ஸ்டிக். இது இல்லைன்னா என் மூக்கை எப்படி இந்த கொலக்கட்டை மூக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இது எனக்கு வேணும் கண்டிப்பாக. தென் இந்த கன்சீலர் போட்டோம் இல்லையா, இந்த லைட்டஸ்ட் ஷேடு, அதை அப்படியே ஒரு பிரிட்ஜ் ஒரு 3 நாளும். ஃபஸ்ட்டு லைட்டர் ஷேடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வர்றது டார்க்கர். இது வந்து ஃபென்டி பியூட்டியோட கான்டோர் ஸ்டிக். இதிலே ஒரு ஷேட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக. அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா அடி மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். தெரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஹூடா பியூட்டியோட ப்ரான்சர் 3D, அதிலிருந்து
இது இந்த அரூபா ஷேட் இதை எடுத்து லைட்டாக எங்கே போட்டனோ அந்த இடத்துல ஜஸ்ட் வார்ம் அப். அப்புறம் இந்த ஷேட் அது பக்கத்தில் இருக்கிற போராவையும் லைட்டாக அதோட அது மேலே. அப்புறம் நம்ம நோஸுக்கு ஒன்று அவ்வளோ. ஸோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லிப் லைனர் கொடுக்குறேன். இது என்ன லிப் லைனர்னால் கலர் பாப் இன் ஷேடே போடலை அதுக்கு. ஜஸ்ட் இது ஒரு லிப் அவுட்டர் லைனருக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹூடா பியூட்டியோட ஃபஸ்ட் கிஸ். This is my favorite lip shade. ஓகே, மேக்கப் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிளான இன்றைக்கி மேக்கப் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் கொஞ்சம் ஜுவல்லரிலாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ஃபைனல் லுக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.